இந்த இறப்புல வந்து எங்கள் ஊரில் 8ஆம் துக்கம்னு ஒன்று சொல்லுவாங்க. செத்து போன 8வது நாளே அதில் அந்த பிடிச்ச சாப்பாடெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி கிள்ளி வச்சுருவாங்க. அதை அவர் எப்படி சாப்பிடுவார்னே தெரியாது, அத்தனையும் கலந்து வைப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த கவிதை வந்து ஒரு கலப்பு. போன அமர்வு கடந்த அமர்வில் பேராசிரியர் ஸ்டாலின் ராஜாங்கம் சொன்ன மாதிரி ஒரு கற்பிதம். நான் இப்போ வந்து ஒரு பண்பாட்டை ஒரு கலாச்சாரத்தை வந்து கற்பிதமாக தான் செய்கிறேன். இது வந்து உண்மை அப்படின்ற இடத்துல இருந்து இது இந்த கவிதையில காலமும் இல்லை, காலம்னு ஒண்ணு இல்லை. வருந்துகிறோம் வருந்துகிறோம், காலம் சென்றவரின் மனைவியும் 500 சொச்சம் பிரசவமும் பார்த்த மருத்துவச்சி செல்ல வாங்கியாத்தால் இறைவனடி சேர்ந்தார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வருந்துகிறோம் வருந்துகிறோம். மரப்பெஞ்சில் கிடத்தப்பட்டிருந்த கிழவியை கிழக்கிலிருந்து சூரியன் மெல்ல எட்டி பார்த்தது. பணமட்டைகளை போட்டு கொளுத்தி பறைகளை காய்ச்சி கொண்டிருந்தனர். வெற்றிலை சீவலை கசக்கி வாயில் திணித்து வாய்கட்டு போட்டு தலைமாட்டில் விளக்கேற்றி சாவகாசமாக அமர்ந்து அழத் தொடங்கினர். ஏ அம்மா அடி ஆச்சியரே, ஏ அம்மா அடி ஆச்சியரே, என்ன பெத்தோ செல்வதிய, என்ன பெத்தோ செல்வதிய, ஏதால எவலிக்குதுன்னு, ஏதால எவலிக்குதுன்னு போய்படுத்தான் கட்டுல, போய்படுத்தான் கட்டுல. ஏ அசலூரு வைத்தியரான், ஏ அசலூரு வைத்தியரான், 6 மணிக்கு வந்தாங்களாம், 6 மணிக்கு வந்தாங்களாம். ஏ உள்ளூரு வைத்தியரான், 1 மணிக்கோ வந்தாங்களாம். மாரடித்து பாடும் உரைப்பாட்டுக்கு காலசைத்து கொண்டிருந்தார் மருத்துவச்சி மகன். தற்பை புல்லும் தண்ணீரும் எடுக்க கொள்ளிடத்துக்கு ஆள் போனது. கோடி துணி எடுத்து வரப்போகும் உடன் பிறந்தவருக்கு செய்தி சொல்லவும் வானவெடி வாங்கவும் என்னை பணித்திருந்தார்கள். சூரியன் உச்சிக்கு வந்திருந்தது. வீரான கரையோரம் வாகனத்தை செலுத்திக் கொண்டிருந்தேன். அசதிக்காக அமர்ந்த இடத்தில் சற்று அயர்ந்தும் போனேன். வக்கிடு 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 குதிரையின் குளம்படி சத்தம். திடுக்கிட்டு பார்த்தேன். கடம்பூர் மாளிகைக்கு ரூட் கேட்டான் வந்தியத்தேவன். போகும் வழியில் நல்ல ஹோட்டல் எங்கிருக்கும் எனவும் விசாரித்தான். என்னை பின்தொடருமாறு சொல்லிவிட்டு வாகன புகையை கக்க விட்டேன். வக்கிடு 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 என குதிரை சலாமத் ஹோட்டலுக்கு வந்தடைந்தோம். நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம், இனி அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ் யா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். நாகூர் ஹனிபாவை ஒலிக்கவிட்டு புரோட்டா வீசிக் கொண்டிருந்தார் மொய்தீன் பாய். ஆளுக்கு 4 புரோட்டாவை பிச்சு போட்டு சால்னாவை ஊற்றினார் மொய்தீன். வெளியில் கரண்ட் கம்பத்தில் கட்டி போட்டிருந்த குதிரையை பார்த்து கொண்டு தின்று முடித்தான் வந்தியத்தேவன். ஓமுருகா மெடிக்கலில் ஒரு குளுக்கோஸ் பவுடர் வாங்கி வருவதாக சொல்லிவிட்டு சென்றேன். வந்தியத்தேவனும் உடன் வந்தான். கந்தன் திருநீரணிந்தால் கண்டபினி ஓடிவிடும், குந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும். கந்தன் திருநீரணிந்தால் கண்டபினி ஓடிவிடும். காரைக்கால் பண்பலையில் ஓடிக்கொண்டிருந்த பாடலுக்கு சத்தம் கூட்டி வைத்த மெடிக்கல் காரரிடம் 2 பாக்கெட் திருநீறு கேட்டேன். வக்கிடு 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 கோபத்தோடு புறப்பட்டான் வந்தியத்தேவன். வாங்கி தந்த புரோட்டாவுக்காக நன்றி சொல்லி அனுப்பி வைத்தேன். கோடி துணி எடுப்பவர்களுக்கு செய்தி சொல்லி வானவெடியும் வாங்கி வீடு திரும்பி இருந்தேன். எழவு பந்தலில் சவ்வாதும் சாராயமும் மனம் பரப்பி இருந்தன. அடுக்கு சாமந்தி பூ மாலையோடு வந்திருந்த வந்தியத்தேவனை வரவேற்று கைகுலுக்கி வாகனத்தை பின்தொடரச் சொன்னாள். வாகனத்தை பின்தொடரச் சொன்னதால் வந்தீர்களா என்றேன். நாளை சித்திரை பிறக்கப் போகிறது. செம்பியன் மாதவி பிறந்த மாதம். நாடே கொண்டாடும் என நினைத்தேன். ஆனால் கடம்பூர் மாளிகைக்கு செல்லும் வழியில் பூவிழுந்தநல்லூர் கிராமத்தில் ஒரு கல்வெட்டை பார்த்தேன்.
தோட்டாகள் துளைத்த மதகு ஒன்றை பார்த்தேன். நீலக்கொடிகளால் தோரணங்கள் பார்த்தேன். கையில் புத்தகம் ஒன்றோடு விரலை உயர்த்தி நிற்கும் ஒரு சிலையை பார்த்தேன். எங்கு பார்த்தாலும் புரட்சியாளர் என்கிற சுவர் விளம்பரங்கள் பார்த்தேன். திருவிழா கோலம் பூண்டிருந்த ஊர்களை பார்த்தேன். யார் அவர்? வாங்கி வந்த மாலையை மருத்துவச்சிக்கு போடச் சொல்லிவிட்டு சுப்பையா பெரியப்பா வீட்டுக்கு அழைத்து சென்றேன். வெல்ல முடியாதவர் அம்பேத்கர், வெல்ல முடியாதவர் அம்பேத்கர், அந்த வேங்கையை போல் போராடிய வீரன் யார், வேறு யார் என சத்தமாக ஒலித்து கொண்டிருந்த பாடலை கேட்ட வந்தியத்தேவன் யாரவர் யாரவர் நச்சரித்தான். மனித குலத்தை பிரித்த மதத்தை அழிக்க பிறந்த வீரர், மனுதரும தத்துவத்தில் நெருப்பு வைத்த சூரர் என பெருங்குரல் எடுத்து பாடிக்கொண்டே வந்தார் சுப்பையா பெரியப்பா. குதிரை தனியே ஓடிக்கொண்டிருந்தது. ஊர்குலத்து மேட்டில் வீற்றிருந்த விநாயகர் கோயில் ஆலமரத்தடியில் அமர்ந்த வந்தியத்தேவன் புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என மென்குரலில் பாட ஆரம்பித்தான். குதிரை ஓடிக்கொண்டே இருந்தது. வானவெடி விட்டு மருத்துவச்சியை தூக்கியும் விட்டார்கள். தூரத்தில் சன்னமாய் ஒலிக்கிறது, வருந்துகிறோம் வருந்துகிறோம். நன்றி. சரி, எல்லாத்துக்குமே வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து என்னோட முதல் கவிதையாக எது வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, இப்போது ஊரில் வந்து சின்ன பிள்ளையில வந்து நம்மளை வந்து யாராவது ஏசையில் ஏதாவது சொல்லையில் வந்து நம்ம என்ன செய்வோம்னா, நான் சாமி ஆகிட்டு எல்லோரும் வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்போ அந்த சாமிலாம் எப்படி ஆனாங்க அப்படின்னு பார்க்கையில் எல்லாருமே வந்து ஆணவ கொலை மூலமாகவோ இல்லை பாலியல் துன்புறுத்தல் காரணமாகவோ தான் சாமியாக இருக்காங்க. சரி, அதே அந்த மாதிரியான ஒரு கவிதையை தான் எழுதினேன். ஸோ அந்த கவிதை வாசிக்கேன். ரயில் ரோட்டு புளிய மரத்து கொப்பில் அம்மன குண்டியோடு நாக்கு தொங்க நாண்டுக்கிட்டு நின்ன பேச்சியக்காவை பனையோலையை போட்டு மூடி இருந்தார்கள். கடாபட்டிக்குள் ஒளிந்து கிடக்கும் கோழியை போல பம்மி கிடந்த பேச்சியக்கா ராத்திரியில் அந்த பனங்காட்டுக்குள் மட்டும் ரத்தம் தெறிக்க தெறிக்க ஆதாடி போடுவாளாம். ரத்தம் தெறிக்க தெறிக்க ஆதாடி போடுவாளாம். அடக்கம் செய்ய அவளை தூக்கிட்டு போகையில் வழியெல்லாம் சொட்டு சொட்டாய் வலிஞ்ச குருதியை பனம்பட்டையில் பிடித்ததற்காய் என்னவோ போகும்போதெல்லாம் ஊன் சோறு படைச்சி பசி போக்குகிறாள் அந்த எச்சி அப்படின்னு சொல்லிட்டு முதல் கவிதை. அப்புறம் ரெண்டாவது கவிதை வந்து, இப்போது ஊரில் வந்து நம்ம பிள்ளை பிறக்கையிலே காதை பாப்பாவா, காது பார்த்தோன்னே பிள்ளை கருப்பாக இருந்துச்சுன்னா இந்த பிள்ளை கருப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிறக்கையில் அந்த கருப்பை வச்சு அடிக்கிற அடி சாவுத வரைக்கும் அந்த கருப்பை வச்சே நம்மளை அடிப்பாங்க. சரி, அந்த கருப்புக்கு ஒரு கவிதை எழுதுவோன்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதினேன். கருப்பின்னுட்டு 10 சவரம் கூட கேட்டிக எங்கள் அம்மைக்கு, கருப்பின்னுட்டு 10 சவரம் கூட கேட்டிக எங்கள் அம்மைக்கு, பரிசு வாங்கின ஃபோட்டோவில் கூட நிற்க விடாமல் துரத்துனீங்க எங்கள் அக்காவை. அட ஒரு கருப்பு சட்டை போட விட்டீங்களா என்னைய, ஒரு கருப்பு சட்டை போட விட்டீங்களா என்னைய, என்னைக்கும் எங்களை விடாத கருப்பை யாருக்காக விடணும் நாங்கள், என்னைக்கும் எங்களை விடாத கருப்பை யாருக்காக விடணும் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை வரும். அப்புறம் மூணாவது ஒரு கவிதை வாசிக்கேன். அது இந்த கவிதை என்னன்னா, கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருந்தேன். அப்புறம் இந்த கவிதை என்னன்னா, இந்த கவிதை வந்து இப்போது ஆணாதிக்க தன்மையில் கேட்குறவங்க எங்களுக்கு வந்து சுருக்குன்னு இருக்கும் இந்த கவிதை. ஆனால் அப்படி சுருக்குன்னு இருக்கணும்னு தான் இந்த கவிதையை எழுதினேன். வெளங்காட்டிற்குள் குடி போன மாசத்திலே அறுதலியாகி போன அக்காலை திங்க அலைது ஊர்க்காடு. வெளங்காட்டிற்குள் குடி போன மாசத்திலே அறுதலியாகி போன அக்காலை திங்க அலைது ஊர்க்காடு. பனையருவாளால் கதிரறுக்க போகும் அக்காளுக்கு பக்கத்தில் உலக்கையை துணைக்கு போட்டு உறங்குகிறாள் அம்மை. பனையருவாளால் கதிரறுக்க போகும் அக்காளுக்கு பக்கத்தில் உலக்கையை துணைக்கு போட்டு உறங்குகிறாள் அம்மை. சாமத்தில் பனங்காட்டுக்குள் ஒதுங்குறவளுக்கு ஊர்காட்டுக்குறியெல்லாம் நரம்பருந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது ஆலமர விழுதாள். ஏக சத்தமிட்டு ஆடுகாலியாய் ஆடுகிறவளை விடுங்கள், அவ ஆசதீர ஆடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை. ஒரு கடைசி ஒரே ஒரு கவிதை. இந்த கவிதை என்னன்னா, நேற்று வெயில் என்ன பேசும்போது சொன்னார், இப்படி நாட்டார் பண்பாடுக்குள்ளே எப்படி யாகம்லாம் கொண்டு வந்து அதை வந்து எப்படியா பெருமையாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி வந்து நாட்டார் பண்பாட்டில் வந்து குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. அதையுமே இன்னைக்கு இந்துத்துவா வந்து கையில் எடுத்துட்டு ஊடுருவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்கள வந்து கொலவ சத்தத்தை வச்சு இறட்டுற மாதிரியான ஒரு கவிதை இந்த கவிதை. ஸோ படப்பு சோத்துக்கு படையலிட கொளுத்த பன்றியை நெஞ்சு கூராய் கீறும்போது பீச்சி அடிக்கும் குருதியோடு துடிதுடிக்க
ஆங்கார பல்லோடு ஆனந்த கூச்சலிடும் வெக்காளியை, ராப்பூசையில் சுடுகாட்டு பொணந்தின்னு வெக்கை தனிய தனிய கனியாட் கைவிட்ட தெரிக்கும் இரத்தத்தை மூஞ்சில் அப்பியடித்து வெறி கொண்டாடும் சுடலையை, எல்லையில் வீறு கொண்டு பிள்ளையை சுமந்து நிற்கும் இசைக்கியை, குளக்கரையில் பிளிரி பல் சீர நிற்கும் பேச்சியை நீங்கள் எப்படி செதுக்குகிறீர்கள் சிரித்து கொண்டு? வெட்டவெளியில் பீடத்தில் நின்று சுருட்டடிப்பவர்களுக்கு எதற்கு கோயிலும் கோபுர கலசமும்? ஊன் பசியுற்றவர்களுக்கு சுண்டல் போடும் உங்களின் அத்தனை ஆகமங்களையும் பசியோடுதான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் அம்மைகள் குளவையிட்டு வருவதற்குள் வந்த வழியில் ஓட பாருங்கள். ஸோ அவ்வளோதான். நன்றி எல்லாருக்கும். கேக்குதா? எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 5 கவிதை வாசிச்சிடுறேன், சின்ன சின்ன கவிதைகள்லாம். முதல் கவிதை வந்து அலாதி பிரியம் அப்படின்னு ஒரு கவிதை. இந்த கவிதை ஏன் எழுதுனேன் அப்படின்னா, எனக்கு அம்பேத்கர் ஒரு 7-8 வயசுலன்னு தெரியும். 7-8 வயசுல இருந்தேன்னா அம்பேத்கரோட உருவம் தெரியும். ஆள் பளபளன்னு இருப்பாப்புல, கோட்டு போட்டுருப்பாப்புல, டை கட்டியிருப்பாப்புல. இந்த உருவம் எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, எங்கள் ஊரில் ஒரு திருவுருவ படம், அம்பேத்கரோட ஒரு படம் வந்து வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அதில் இந்த கோழி குண்டுலாம் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது. நைட்டில் ரோட்டு பக்கத்தில் இருந்துச்சு, லைட்டை அடித்தாவே அப்படியே மின்னும். அதை ஒரு நாள் இரவு வந்து அம்பேத்கர் முகத்தில் உளியை வச்சு அடித்து அவரை வந்து அவமரியாதை செஞ்சுட்டாங்க. சிரிக்கிறதுக்கு சொல்ல சிரிக்கிறீங்க. அம்பேத்கரோட முகத்தில் உளியை வச்சு முகத்துலலாம் ரொம்ப சேதாரப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு தடவை கபடி, எங்கள் ஊரில் கபடிக்காக போய் போஸ்டர் ஓட்டும்போது அந்த அம்பேத்கர் இருந்ததை வந்து கிழிச்சு, அந்த போஸ்டர் வந்து கிழிச்சதை நேரடியாக கண்கூட பார்த்துட்டான். அப்புறம் கல்யாணத்துக்கு ஃப்ளெக்ஸ் பேனரில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் இருந்தார். அம்பேத்கர் அப்படியே பிளேடு போட்ட கதைகள்லாம் இருக்குது, அம்பேத்கருக்கு நேரம் மட்டும். அதுக்கப்புறம் நான் என் வண்டியில் வந்து ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டும் தெரிந்த தலைவன் அல்ல இவன் அப்படின்னு போட்டு என் வண்டியில் அம்பேத்கர் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தேன். அதை ஒன்று நெகத்திலே சுரண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் இப்படிலாம் இது நடக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு நாள் கபடி போட்டிக்கு போகும்போது அம்பேத்கர் டிஷர்ட் போட்டு தான் ஆடுவாங்க. டிஷர்ட்டை தலைகளை திருப்பி போட்டு ஆட சொல்லி ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு. ஸோ அம்பேத்கருக்கு இவ்வளவு ஒரு ஒடுக்குமுறை, அம்பேத்கர் மேலே இவ்வளோ பெரிய ஒரு வன்முறை வெறியாட்டம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தலைவன் மால்கம் எக்ஸ் கிட்ட கூட ஒரு வெள்ளை பத்திரிகையாளர் வந்து கேட்பாப்புல, நிற வேற்றுமைக்கு எதிராக வெள்ளையர்கள் தானே போராடுறாங்க, ஏன் அவங்களை நீங்கள் ஏற்றுக்கிற மாட்டீங்களான்னு கேட்கும்போது அவர் ஒன்று சொல்லுவாப்புல. அவர் என்ன சொல்லுவாப்புலன்னா, வெள்ளையர்கள் நிற வேற்றுமைக்கு எதிராக மிக தீவிரமாக போராடினாலும் ஆனால் அவங்க வெள்ளையாக இருப்பதனாலேயே இந்த சமூகத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலம் இருக்குல்ல, அதை அவங்க வந்து மறுக்கவே முடியாது அப்படின்வார். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, அம்பேத்கரை போல் சாதி ஒழிப்பு பேசினாலும், அம்பேத்கரை போல் இந்து மத எதிர்ப்பை பேசினாலும், ஆனால் அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிக்கல் வந்து அம்பேத்கருக்கு இருக்குது. ஸோ அம்பேத்கர் மேலே ஒரு பெரிய ஒரு அச்சம் வந்து இந்த பொது சமூகத்துக்கு இருக்குது. ஏன்னா தலித்துகள் அறிவுஜீவிகளாக இருக்கல, அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சமூகத்தில் இருந்த ஒரு பெண்ணு என்னை காதலிச்சா, நான் அவளை காதலிச்சேன். அதுதான் இந்த கவிதை அலாதி பிரியம். அம்பேத்கர் என்றால் எனக்கு அலாதி பிரியம். அம்பேத்கர் என்றால் எனக்கு அலாதி பிரியம். செம்பருத்தி என்றால் அவளுக்கு அலாதி பிரியம். அதிலும் அடுக்கு செம்பருத்தியை விட ஒத்த செம்பருத்தி என்றால் உயிர். வீட்டை சுற்றி செம்பருத்தி குச்சிகளை வெட்டி நட்டு வைப்பாள். செம்பருத்தியை காதின் மேல் சொருகி கண்ணாடி முன் நின்று ரசிப்பாள். சமயங்களில் செல்ஃபி எடுத்தும் அனுப்பி வைப்பாள். செம்பருத்தி இதழை கசக்கி உதட்டில் பூசி சிரிப்பாள். தன் முளைகளுக்கிடையில் பெரிய செம்பருத்தியை வைத்து ஒப்பிடுவாள். இன்னும் சில மர்ம இடங்களில் செம்பருத்தி இதழை வைத்து வெட்கப்படுவாள். புத்தகங்களுக்கிடையில் செம்பருத்தியை பாடம் செய்து வாழ்த்து மடல்களோடு சேர்த்து தருவாள். செம்பருத்தி என்றால் அவளுக்கு அலாதி பிரியம். அவள் நினைவால் தான் என் மகளுக்கு செம்பருத்தி என்று பெயர் வைத்துள்ளேன். ஒருபோதும் அவளால் முடியாதுதான் அவளது மகனுக்கு அம்பேத்கர் என்று பெயர் வைக்க. அதுக்கப்புறம் இது வந்து வேண்டுதல் அப்படின்னு ஒரு கவிதை. இது வந்து கழிவிறக்கம் கூடுறது அதெல்லாம் கிடையாது. ஒரு கையறு நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தன், அவன் ஒரு கையறு நிலையில் இருக்கான், அவன் தன்னோட ஒரு எதிர்ப்பு மனநிலை வந்து வெளிப்படுத்துகிறான். இந்த கவிதை வந்து வேண்டுதல்னு நீலம் இதழில் வந்து வெளிவந்த கவிதை. இந்த கவிதை வந்த புதுசில் இலக்கிய உலகத்தில் பரவலாக அறியக்கூடிய ஒரு கவிஞர் வந்து ஒரு விமர்சனம் வந்து எழுதினாப்புல. என்ன அப்படின்னா, விடுதலை சிகப்பிக்கு எவ்வளோ பெரிய வன்ம பார்வை பார்த்தீங்களா அப்படின்னு. நான் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் வந்து ஒரு புனைவின் வழியாக என்னோட ஒரு எதிர்ப்பை வந்து காமிக்கிறேன்.
ஆக புனைவுல கூட என்னோட எதிர்ப்பை காட்டக்கூடாதுன்னு நினைக்கிற உங்களை மாதிரி ஆளுக்கு இருக்குல்ல, அதான் மிகப்பெரிய ஒரு வன்மம் நிறைந்த சிந்தனை. இப்ப கவிதைக்குள்ள வர்றேன். கவிதை வந்து வேண்டுதல். நன்கு முற்றிய தேங்காயில் மஞ்சளை தடவி கொட்டகைக்கு மேலே வீசிய பின்னும் விட்டபாடா இல்லை வானம். நன்கு முற்றிய தேங்காயில் மஞ்சளை தடவி கொட்டகைக்கு மேலே வீசிய பின்னும் விட்டபாடா இல்லை வானம். இடியோடும் மின்னலோடும் விடாமல் அரட்டுகிறது. இந்த அடைமலை இப்படியே நீடித்தால் இன்றிரவோ நாளை காலையோ சோமேரியில் கலிங்கும் கரையும் உடைந்து ஊருக்குள் புகுந்து விடும் வெள்ளம். கம்மாயை ஒட்டிய வயக்காடெல்லாம் முதலில் முங்கி போகும். ஆடு மாடு கோழி குஞ்செல்லாம் அடியாவது உறுதி. படுக்கையில் கிடக்கும் கலடுகட்டைகள் தாக்கு பிடிப்பது கடுசுதான். வெள்ளம் வீட்டுக்குள் வந்த பின்பு ஒதுங்க எங்கே செல்வது? இப்படியாக கோணியோடும் குடையோடும் வெளியே வெவ்வேறு கோணத்தில் ஒரு கூட்டம் உச்சி கொட்டி கொண்டிருக்க, ஒழுகும் வீட்டினுள் ஒவ்வொரு குண்டானாக வைத்து மகிர மகிர வாசலில் எடுத்து ஊத்தி கொண்டிருக்கும் நான் விடாமல் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். முதலில் அழிய போவது அம்பலாரின் வயக்காடு என்பதால் விடாமல் கொட்டட்டும் மலை, விடுவதற்குள் உடையட்டும் கரை. அண்ணனும் ஒருவேளை அன்று உயிரோடு பிழைத்திருந்தால் என்று இப்படித்தான் வேண்டியிருப்பார். அடுத்த கவிதை வந்து தண்டோரா. இந்த கவிதை போன வருஷமே வாசிக்க முடியாது, ஆனால் வாசிக்க முடியாமல் போயிடுச்சு. இந்த கவிதை எதுக்காக எழுதுனது அப்படின்னா, தலித்துகள் நம்ம காதலிக்கிறத வந்து நத்தம் காலனி நாயக்கன் கூட்டாய் தருமபுரி பிரச்சனைகளுக்கு பிறகு தலித் இல்லாத தலித்துகளுக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பு பெருசாக உண்டு பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. இங்கே வந்து நாடக காதல் அப்படின்னு தொடர்ச்சியாக ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதில் அவங்க வைக்கிற வந்து கூலிங் கிளாஸ் போட்டு வரேன், ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு வரேன், பொண்ணுங்களை வந்து இந்த மாதிரி காதலிக்கிறாங்க, வைக்கிறாங்க, ஏமாத்துறாங்கன்னு இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு சாதி வெறிகளுக்காக இந்த கவிதை தண்டோரா. பெரும்பாலும் தண்டோரா பெரும்பாலும் இருள் சூழ்ந்த மாலை வேளையில்தான் ஐயா ஊருக்குள் தண்டோரா போட செல்வார். டண்டக் டண்டக் டனடனனக்கு 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 டண்டக் டண்டக் டனடனடன். இதனால் தெரிவிப்பது என்னவென்றால் என்று அவர் ஊர் முழுக்க வலம் வருவார். தண்டோரா போட்டு முடித்து அவர் வீடு திரும்பி சட்டையை கலட்டிய ஒரு நாள், பன்னெடுங்காலமாய் பறைமாட்டி கன்னி போன அவரது இடது தோள்பட்டையில் வெற்றிலை கரைபடிந்த சில முத்தத்தடங்கள். அதிர்ந்த நான் ஐயாவிடம் கேட்டே விட்டேன். அறக்க பறக்க பீடியை பற்ற வைத்தவர் ஆரம்பத்தில் சங்கடப்பட்டார். பிறகு பீடியின் புகைவழியே இளமைக்குள் சென்றவர் கொஞ்சம் சிரித்தும் கொஞ்சம் வெட்கப்பட்டும் கொஞ்சம் கண்ணீர் வெடித்தும் நீண்ட மௌனத்திற்கு பிறகு முதுமைக்கு திரும்பினார். அப்பொழுதுதான் புரிந்தது, ஆண்ட பரம்பரையில் முதுகலத்தி ஒருத்தி அரை நூற்றாண்டு காலமாய் ஐயாவை மனசுக்குள் போட்டு குமைவதும், ஆயுள் முழுக்க தண்டோரா போடும் ஐயா தனது காதலை மட்டும் ஊருக்கு தெரியாமல் மறைத்ததும். ஆனால் ஒன்று மட்டும் புரியவே இல்லை, ஐயாவிடம் அந்த காலத்தில் ஜீன்ஸ் பேண்ட்டும் இல்லை, கூலிங் கிளாஸும் இல்லை. இது வந்து என்னோட எரிசோரில் வெளிவந்த ஒரு கவிதை, வேட்டை புறப்பாடு. சீக்கிரம் முடிச்சுட்டு இன்னும் 2 கவிதை. வேட்டை புறப்பாடு அப்படின்னு. எல்லா கவிதைக்கும் ஏதோ ஒரு புள்ளி வந்து நம்மளை வந்து அங்கேருந்து நம்ம வந்து எழுத போகிறோம். இதுக்கு எனக்கு ஒரு 2 இமேஜ். நான் சின்ன வயசில் டிவி நிறையா பார்ப்பேன், சக்திமானே ஹிந்தியில் போட்டால் கூட பார்ப்பேன், அப்படி பார்க்கக்கூடிய ஒரு ஆள். அப்போ வந்து இந்த மாதிரி சாமி நாடகங்கள்லாம் வரும். அந்த சாமி இமேஜ் எனக்கு வந்து நல்லா தெரியும். அந்த சாமியெல்லாம் அப்படின்னா கீழே சண்டையை போடாது, அப்படியே மேகத்துக்குள்ளே மிதந்துக்கிட்டே போகும். இங்கேருந்து ஒரு அம்பு விடுவாப்புல, அம்பு 4 அம்பா மாறும், 5 அம்பா மாறும். அவர் எதுக்கு இருக்காரு யாருன்னா, அவர் பார்த்தா அவர் நம்மளால் அசுரர். இந்த 5 அம்பும் ஆண் வாயை திறப்பாப்புல 5 அம்பு உள்ளுக்க போயிடும். திரும்ப அடுத்த வெப்பன் எடுப்பாப்புல, அவர் இது அங்கேருந்து தீய கக்குவாப்புல, இப்படி மாற்றி மாற்றி பண்ணி கடைசியால் இவர் எல்லா வெப்பனையும் பயன்படுத்தி தோற்று போயிடுவாப்புல, தோக்க மாட்டாப்புல. அப்போ இன்னொன்று பண்ணாப்புல, ஒன்று சூழ்ச்சி பண்ணாப்புல, இன்னொன்று சாபம் பண்ணாப்புல. இன்னைக்கு மாதிரியா இப்படி ஒரு சாமி இமேஜ் வந்து எனக்கு வந்து சாமி அப்படின்னா இப்படி ஒன்று தெரியும். இன்னொரு சாமி இப்போ கூட அண்ணன் கூட சொல்லியிருந்தாப்புல பௌத்தத்தை பற்றி பேசும்போது, எங்கள் ஊரில் 2 கோயில் இருக்குது. ஒன்று வந்து பரங்கம்மாயில் முனின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் இன்னொன்று வந்து சோமேரி கம்மாயில் 2 முனி அப்படின்னு இருக்குது. இவர் மார்க் பேராசிரியர் மார்க் வந்து அருந்ததியர் வாழும் வரலாறுன்னு ஒரு புக்கு எழுதியிருக்காரு. இங்கே சில பேர் படிச்சிருக்கலாம், படிக்காத ஆளு கட்டாயம் படிங்க. அவர் வந்து இந்த நாட்டாரியல் தெய்வங்கள், இந்த பண்பாடு பார்ப்பனிய பண்பாட்டுக்கு எவ்வளவு எதிராக இருக்கு அப்படின்னு ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதுல இருந்து சில இதெல்லாம் எழுதியிருக்கான். அப்படி எழுதுனது இந்த இமேஜ் இருக்குல்ல, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய நாட்டாரியல் தெய்வங்கள் எல்லாமே இங்க இருக்கக்கூடிய சமூக ஒழுங்கு, இங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பை வந்து உடைச்சு அதன் மூலமா பலியாக்கப்பட்டவங்க.
அப்படின்னு அது ரொம்ப அழகாக பேசுவாப்புல. ஆக 2 சாமி இருக்குது, அங்கே ஒரு சாமி இருக்குது, ரெண்டா இந்த சாமி ஃபுல்லாக ரொம்ப வீரமாக இருக்கும். இது வந்து வீதி உலாலாம் போகாது, இது வந்து வேட்டைக்கு தான் போகும். அதனால வேட்டை புறப்பாடு அப்படின்னு ஒன்று எழுதுனது. இது வந்து போன வருஷம் எரிசூரில் வந்த இதுதான். அழகுமலையான் வாசம் உதிச்சு, அழகுமலையான் வாசம் உதிச்சு, ராக்காய் ஊத்து தீர்த்தமாடி, வெள்ளியில தண்டை 2, வெள்ளியில காப்பு 2, அடுத்த மண்டலத்துக்குள்ள அப்பனுக்கு அடிச்சாத்து, பச்சை குஞ்ச லேஞ்சி 1, கருப்பு குஞ்ச கச்சை 1, வார ஆடியில காணிக்கையா தச்சு சாத்து, வளவுற காலத்துல வாயில துணியை கட்டி எச்சி தெரிக்காம காயங்கருப்பட்டி கிண்டி தலவாழை இளவரிச்சு 8 பள்ளையமா பிரிச்சு வை, வெள்ளி செவ்வா வாடிக்கையா என் வாசம் வந்து விளக்கு போடு, என் புள்ளமா இருக்குதுரா, என் மக்கமா இருக்குதுரா, என் விட்டு எல்லைக்கில கெட்டது எதுவும் அண்ட விடாம, நீ தொட்டது எதுவும் விட்டு விடாம, பட்டை மரத்துலையும் பால் வடிய வைப்பேன், மொட்டை மரத்துலையும் முளை விட வைப்பேன், உக்கால் இது முக்காலை சத்தியம்டா டை, நாக்க துருத்திக்கிட்டு அருள்வாக்கு சொன்ன தெய்வம், கொட்டடிக்கும் அருங்குளவ சத்தத்துக்கு கல்லுன்னு பார்க்காம, முள்ளுன்னு பார்க்காம, ரவையில மார்மால குலுங்க, 8 தசைக்கும் அருவாளும் கம்பு தூக்கி எல்லாக்க ஓடும் போது எங்கூர் பாப்பர பய கடவுள் எல்லாம் பாவம் கற்ப கிரகத்திலே கழிஞ்சு போய் நிற்கும். அடுத்த கவிதை கழுமரம், கடைசி கவிதை. இந்த கழுமரம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நாட்டார்கள் தெய்வங்கள் மேலே அதிக ஈர்ப்பு இருக்கு. ஏன்னா நான் அந்த இதெல்லாம் வளர்ந்து வந்தேன். இது ஊரில் சாமி ஆடும்போது இந்த குறி கேட்குற பழக்கம்லாம் இருக்குது. அதில் என்ன பொதுவாக வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி கம்மாயில் தண்ணி இல்லை, மழை இல்லை, புல்லாம் காயுது வைக்கிங்கெல்லாம் அவர் ஒன்று சொல்லாப்புல, பேஞ்சிரும் வச்சிரும் ஒன்று சொல்லாப்புல. இல்லாட்டி தனிப்பட்ட முறையாக வந்து கேட்பாங்க, என்னப்பானா பிள்ளை வெளிநாடு போகாமல் இருக்கேன், வீடு பூசாமல் இருக்குது, நிலக்கதவு வைக்காமல் இருக்குது, அவங்களாம் அவர் அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுவாப்புல. இதுக்கு ஃபுல்லாக இவன் ஃபுல்லாக ஏன் நில வைக்க முடியாமல், வீடு பூச முடியாமல், வீடு கட்ட முடியாமல் இருக்காங்கன்னா இதுக்கு ஃபுல்லாக காரணம் இந்த சாதி தான், சாதியும் அது சார்ந்த இந்து மதம் தான். இப்போ அந்த மாதிரி ஊரோடு சேர்ந்து சாமிக்கிட்ட வந்து குறி வைக்க போகிறாப்புல. இப்போ அவர் வந்து பரிகாரம் சொல்ல போகிறாப்புல. ஓகேவா? அவர் பரிகாரம் சொல்ல கழுமரம். சாம்பிராணி காட்டி சூடம்புருதி சூட்டானை கொடுத்து சோதனை விலக சோமேரி கரையில் குலதெய்வத்தினம் கும்பலாய் குறிகேட்டு நின்றோம். சாம்பிராணி காட்டி சூடம்புருதி சூட்டானை கொடுத்து சோதனை விலக சோமேரி கரையில் குலதெய்வத்திடம் கும்பலாய் குறிகேட்டு நின்றோம். அருள் வந்து ஆடியது விசும்பி விசும்பி அழுதபடி வாயுக்குள் ஏதோ முணுமுணுத்தது, கடவாயை நரநரவன கடித்தது. பிறகு வானுக்கும் மண்ணுக்கும் நாக்கை துருத்தி குதித்து விட்டு வடக்கு பார்த்து மூக்கு புடைக்க முறைத்து நின்றது. ஒண்ட வந்த சனியனை ஓடி ஆடி வேட்டையாடி வைர கருவையில செதுக்கிய கழுவையில கொண்டாந்து ஏத்ரா, உக்காலி சோதனை வழங்கும் சொல்ல முடியாத வேதனை வழங்கும், இது முக்காலி சத்தியமாட்டாய். சாட்டையை சுழட்டி கிரண்டைகள் அடித்துக் கொண்டு மாலையில் கட்டிய சம்மங்கி கொஞ்சத்தை அத்து கொடுத்து விட்டு மலையேறி மயங்கியது தெய்வம். கொட்டடி குலவையோடு கழுமர கட்டை தேடி வெள்ளமலச்செருவில் வெட்டி தூக்கி வந்தோம் வைர கருவையை. ஒரு முனையை குத்தீட்டி போல கூர்மையாய் இழைத்தோம், மறுமுனையை சோமேரி கரையில் ஆளுயரம் புதைத்தோம். வலிய வலிய ஆமணக்கு எண்ணெய் தடவி உச்சி வெயிலில் கருத்த கழுமரம் மினுமினுக்கிறது. ஆதிக்குடியான சேரிகுடி ஒன்னு கூடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒண்ட வந்த சனியனை பிடிக்க ஒவ்வொரு கோயிலுக்குள்ளும் கொடிமரத்தை தாண்டி கற்ப கிரகம் நோக்கி. ரொம்ப நன்றி. குறிப்பா ரஞ்சித் அண்ணனுக்கு, வாசி பாஸ்கர் அண்ணனுக்கு, தமிழ் புராணனுக்கு, அப்புறம் நீளத்தில் தொடர்ந்து இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கெல்லாம் தொடர்ச்சியாக வேலை பார்க்கக்கூடிய இந்த வாலண்டியர்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. பண்பாட்டு தளத்தில் புது வரலாற்றை படைத்து கொண்டிருக்கும் புரட்சி இயக்குனர் அண்ணன் பா ரஞ்சித் அவர்களுக்கும் அவருடன் துணை நின்று களமாடும் அத்தனை உறவுகளுக்கும் நன்றியும் அன்பு முத்தங்களும். பெயர் காரணம், இது கவிதையின் தலைப்பு. தலித் கவிதைன்னா என்னென்னு என்னோட முன்னத்தியர்கள்லாம் எல்லாமே சொல்லிட்டாங்க. அதை சின்னதாக கவிதையாக்க முயன்றேன். முதல் கவிதையை அதை வாசிக்கிறேன். பெயர் காரணம். பக்கம் தூரம் என சொல்லப்படும் ஏதோ ஒரு தொலைவில் அழுகையும் புகையும் சுவாலையும் ஒன்று கலந்த ஒரு பெரும் அலறல் சத்தத்தோடு கொழுந்து விட்டு எரியும் ஒரு குடிசையை பார்த்தபடி பால்கனியில் நின்று கொண்டு நிலா கவிதையொன்றை எங்களால் எழுத முடியாது. எரியும் வீட்டை பார்த்த நொடியே பதறி அடித்து கொண்டு அனிச்சையாய் ஓடி காப்பாற்ற முயலும் செருப்பில்லா கால்களைப் போலத்தான் எங்கள் கவிதைகள். புயல் பெருங்கூத்தாடும் ஒரு கருத்த ராத்திரியில் சிமினி விளக்கேந்தி அணையாமல் வீதியை கடப்பது போலத்தான் அது இலக்கியத்தில் கலப்பது. மலை போல எழும்பி நிற்கும் உங்களின் பொய் புனிதங்களை எள்ளி நகைத்து
நாணி குறுக வைக்கும் எங்களின் கவிதைகளுக்கு இன்னொரு பெயரும் உண்டு, தலித் கவிதைகள். தலித் கவிதைகள். அப்பாவின் சட்டைப்பை கவிதையின் தலைப்பு. கைப்பகுதி பாதியாக மடிக்கப்பட்டு அழுக்கும் வேர்வையுமாய் ஆணியில் மாட்டியிருக்கும் அப்பாவின் சட்டைப்பையில் ஒன்றோ ரெண்டோ சில்லறை காசுகள் இருக்கும். அதனோடு நனைஞ்சோ ஒடிஞ்சோ சில பீடிகளும் இருக்கும். எரிச்சலா வரும் அந்த பீடிகளை எடுத்து சன்னல் வழியாக வெளியே வீசி விடுவேன். பின்னர் இனம் புரியாத ஒரு தேடுதலோடு மறுபடியும் சட்டப்பையை தொழாவுவேன். பையின் அடிபரப்பில் சில தூசு துரும்புகளோடு படுக்கை வாட்டில் வெவ்வேறு ரகத்தில் 4-5 நெல்மணிகள் கிடக்கும். அதுவரை கடுகடுப்பாய் இருந்த எனது கண்களில் இதே சட்டையோடு மலை போல் இருக்கும் கதிர்கட்டை தூக்கிக்கிட்டு மெலிஞ்சு போன வரப்பு மேலே மூச்சிறைக்க நடந்து போன அப்பாவின் உருவம் கண்முன்னே வந்து போகும். சட்டென வெளியே ஓடி வீசி எறிந்த பீடிகளை பொறுக்கி வந்து மரியாதையோடு மீண்டும் அதே பையில் வைத்து விடுவேன். எந்த கண்ணால் பார்த்திருப்பாரோ அப்பா, மறுநாள் வேலைக்கு கிளம்பும்போது என்னிடம் பேசிக்கொண்டே அந்த பீடிகளை அவரே எடுத்து அதே சன்னல் வழியாக வெளியே வீசி விடுவார். அடுத்ததாக முகம் எரிப்பேன் அப்படிங்கிற ஒரு கவிதை. நான் எந்த சட்டை போட்டாலும், ஏதேனும் ஒரு வாகனத்தில், நல்ல வாகனத்தில் போனாலோ, ஏதோ ஒரு அரச மரத்தடியிலோ அல்லது ஏதோ ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லையோ உட்காந்துக்கிட்டு இவங்கெல்லாம் இந்த காரில் போகிறாங்க, இவங்கெல்லாம் இந்த சட்டை போடுறாங்கன்னு எரியிறாங்கள, அவங்களுக்காக முகம் எரிப்பேன் கவிதையின் தலைப்பு. தேனியாகவே பிறந்த போதும் என்னை ஈயென எண்ணி கொடுக்கை வளைத்து கொட்டுவதற்கு தயாரான ஒரு செந்தேலை போல பார்க்கும் உன் கண்களிடம் ஒன்றே சொல்லிக்கொள்கிறேன். மேலும் வெறியேற்றி உக்கிரத்தோடு அப்படியே பார்த்து கொண்டிருங்கள். நான் அதே கொடுக்கோடும் அதே ரெக்கையோடும் ரீங்கரித்தபடி தேன் எடுத்தும் தேன் குடித்தும் தேன் கொடுத்தும் பறந்து கொண்டே இருக்கிறேன். என்றாவது ஒரு நாள் என்னை பார்த்து உவகை பீரிட ஊரே உச்சரிக்கும், அதோ தேனி 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 என. அந்த ஓசையொன்றே போதும் பிறப்பை வைத்து பீத்தி கொள்ளும் உங்கள் முகத்தை எரித்து சாம்பலாக்க. ஏக்க குமிழி அப்படின்னு ஒரு கவிதை. இரையெல்லாம் கொண்டு வந்து கூடடைந்த பின்னர் காற்றுக்காக சிறகடிக்கும் பறவை போல வேலை முடிந்து வீடு வந்ததும் சில அந்திகளில் வெளியே அழைப்பாள். எனக்கு தோன்றும் போது அவளை அழைப்பதை விடவும் அவளுக்கு தோன்றும் போது நானும் இணங்கிவிட்டால் இனிப்பின் உச்சத்தை காண முடியும் என்பது எனக்கு தெரியும். ஆதலால் அடுத்த நொடியே தயாராகி விடுவேன். சன்னமான இருட்டில் வண்டியை எடுக்கும் போதே சற்று பின்தள்ளி அமருவேன். மைனாவின் மொழி இன்னொரு மைனாவிற்கு தெரியாதா என்ன? அவளும் உடலுரச அமர்ந்து இறுக பற்றி கொள்வாள். காமத்து பாலில் இனிப்பு செய்து ஏதோதோ பேசுவோம். ஒன்றை தவிர இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் எனும் நிலைக்கு வந்த பிறகு பழச்சாறை மட்டும் பருகிவிட்டு ஆசையோடு கூடடைவோம். வழக்கத்திற்கு மாறாக சற்று அதிகமாகவே முனகல்கள் கேட்ட கூட்டின் சாளரத்தில் நடுநிசிக்கு பிறகு நிசப்தம் மட்டுமே நீடித்து கிடக்கும். வழக்கம்போல் விடிந்ததும் நாட்களின் பரபரப்பில் நானும் ஓடினாலும் ஏதேனும் ஒரு இடத்தில் தேநீர் பருகும் போதோ அல்லது உணவருந்தும் போதோ மீண்டும் இன்னொரு அந்தியில் எப்போது அழைப்பாள் என்றே ஏக்க குமிழிகள் நுரைத்து நிற்கும். புத்தன், இது கடைசி கவிதை, இதோட முடிஞ்சிருச்சு. புத்தன். இரைச்சலற்ற ஒரு நிசப்த அறைக்குள் ஊதுவத்தி புகைக்கு மத்தியில் தியான நிலையில் அமர்ந்திருந்தான் புத்தன். தேசத்து மூட கணைகளால் பார்வை பறிக்கப்பட்ட எனக்கு உள்ளே சென்றதும் ஒளி கிடைத்தது. பொம்மலை கண்ட பசித்தவன் போல அந்த கூடாரத்தை தாண்டி வெளியேற மனமில்லை. ஆதலால் அங்கேயே அமர்ந்து அவன் போலவே தியானித்தேன். அவனுக்கு கிடைத்த போதி மரம் எனக்கு கிடைக்காவிட்டாலும் அமர்ந்து யோசித்த இடத்திலெல்லாம் எனக்கும் ஞானம் கிடைத்தது. நகரத்தில் நங்கூரமிட்டிருந்த குடிசைகளை ஆக்கிரமிப்பென கூறி அப்புறப்படுத்துகையில் நீதி கேட்டு வீதியில் நின்றவன் முதல்
மதுபான கடையின் அழுக்கேறிய கம்பிகளை இறுக பிடித்து கொண்டு விலைக்கு மேலே 10 ரூபாய் எதற்கென கேள்வி எழுப்பியவன் வரை அத்தனை முகத்திலும் புத்தனே தெரிகிறான். நன்றி, வணக்கம்.